தூரல் போடும் இந்நேரம் தோளில் சாய்ந்தால் போதும், சாரல் பாடும் சங்கீதம் கால்கள் தாளம் போடும். தெரிந்த பிறகு திரைகள் எதற்கு, நனைந்த பிறகு நாணம் எதற்கு, மார்பில் சாயும் போது தென்றல் வந்து என்னை தொடும், ஆஹா சத்தமின்றி முத்தமிடும், பகலே போய்விடு இரவே பாய்கொடு, இரவே பன்னீரை தூய்விடு, தென்றல் வந்து என்னை தொடும். அந்த மாதிரி தான் அவரோட மியூசிக் நம்மளை தொட்டுட்டே இருக்கும். இப்போ இல்லை, எப்போவுமே இன்னும் 100-200 வருஷம்னாலும் அவரோட மியூசிக் மட்டும்தான் நமக்காக இருக்கும். ஸோ wish many more happy returns of the day, Raja sir. We are grateful for the music. அவர் மியூசிக் தான் அவரை அந்த அந்த இளமையோட வச்சிட்ருக்குன்னு நினைக்கிறேன். அந்த மியூசிக் தான் நம்மளையும் இளமையாக வச்சிட்ருக்குன்னு நினைக்கிறேன். எல்லா தருணத்துலையுமே நம்ம கூட யார் இருக்காங்களோ இல்லையோ, நம்ம தோழர்கள், நம்ம அம்மா அப்பா, நம்ம உறவினர்கள் யார் இருக்காங்களோ இல்லையோ, ராஜா சார் மட்டும் இருப்பார் எல்லா தருணத்துலேயும். எனக்கு இருக்கார், உங்கள் எல்லாருக்குமே இருக்காருன்னு நான் நம்புகிறேன். லிட்டராக நான் வந்து ஒரு கோயிலுக்கு வரும்போது ஒரு 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 பவ்யம், ஒரு 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 பயம் இருக்கும் இல்லையா, அந்த பயம் கலந்த பக்தி தான் எனக்கு இருந்தது. ஏன்னா இவ்வளோ நாள் அவரோட மியூசிக்கை கேட்டு 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 நம்ம ஒரு விஷுவலைஸ் பண்ணியிருப்போம். அவரை நேரில் ஃபர்ஸ்ட் டைம் பார்த்து அவர்கிட்ட ஆசீர்வாதம் வாங்கினது என்னோடய லைஃப்பில் தி மொமெண்ட்டாக நான் சொல்லுவேன். இதை நான் மறக்கவே முடியாது. அவர்கிட்ட நான் பிளெஸிங்ஸ் வாங்கினது என்னோடய வாழ்க்கையில் பெரிய தருணமாக இருக்குது.